மதிக்கிற அவர்கள் மீது நானும் என் மீது அவர்களும் பேரன்பும் பெரும்பாசமும் கொண்டிருக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய உறவுகள், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பது போலவே ஒரு பக்கம் என் திரைத்துறையையும் என் திரை குடும்பத்தையும் நேசிக்கிற எனது மனதுக்கு பிரியப்பட்ட பேரன்பு கொண்ட மேடையிலேயும் மேடைக்கு கீழேயும் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது மனம் நெகிழ்ந்த நன்றியும் வணக்கமும். இது நான் இயக்கி நடித்திருக்கிற படைப்பு. உண்மையிலே ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்பு தான் பேசணுமே ஒழிய அவன் பேசுவதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான விடயமாக நான் எப்பொழுதும் பார்ப்பேன். ஆனாலும் கூட சில விடயங்களை இங்கே நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படைப்பு விகே ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நெய்வேலியில் தொடங்கி என் மீது பெரும் அக்கறை உண்டு. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிய வழக்கு, வம்பு, சண்டை, எந்த மூலையில் எது நடந்தாலும், நீட்டுக்கான போராட்டமா, அனிதா வீட்டில் வழக்கு, காவேரி பிரச்சனையா, கத்திப்பாரா பாலம், மீனவர் பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரிக்கு ஓடுறது, ராமேஸ்வரத்துக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் ஓடி அடங்குற நேரத்தில் இல்லை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது களத்திலே பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிடுறது, புகழ். இப்படியே இருந்தால் எப்படி? சந்தனக்காடு போல் ஒரு படைப்பு எடுத்துட்டு இப்படி போய் எப்பப்போ முடங்கிறதுங்கிறது சரியானதல்ல அப்படின்னு என் மேலே அக்கறை கொண்டு ஐயா கிரியாடெக் பாஸ்கர், ஐயா உமாதேவன், சகோதரர் குரல் அமுதன், ஐயா நீலமேகம், இப்படி எண்ணற்றவர்கள், இங்கே மருத்துவர் மோகனசுந்தரம் ஐயா, இப்படி எல்லாருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு படைப்பு செய்யலாம் அப்படின்னு அது அங்கே உருவாகி, அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நிற்கும்போது, ஏன்னா மகிழ்ச்சி படம் எடுக்கும்போது என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர், என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆளுமைகள் தான் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது இந்த படைப்பு செஞ்சோம். இந்த படைப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலிர்ப்பை முன்னோட்டமும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. படம் பார்த்ததுக்கு பிறகு படம் முடியும் போது இந்த மண்ணில் மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு பெரும் பேரதிர்வு ஏற்படும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். 30 கலைஞர்கள், பின்னணி குரல் கொடுக்குற கலைஞர்கள், பெண்கள் ஒரு 10-12 பேர், இளைஞர்கள், குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டு குரல் கொடுக்கறதுக்கு டப்பிங்கில். அப்போ வந்தவங்க அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கூட்டம் கத்துறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரும் கூட்டம், அந்த பெரும் செலவு, அதில் தான் நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். படத்தில் நடந்த சண்டையோட நேரில் எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அப்படி ஒருத்தர் சாயும் போது ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கிறதும் அரவணைக்கிறதும் உச்சி முகர்றதுங்கிறதும் இந்த படைப்பில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ஆக அந்த 30 கலைஞர்கள் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து கூட்டத்தில் கத்துறாங்க. அங்கங்கே காட்சி, கத்துறது, அழுவுறது, கோஷம் போடுறது, அப்படி இருந்தது. ஒரு கட்டம் நெருங்க காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்குள்ளே முடிக்கணுன்றது திட்டம். ஆனால் அது 7-8ன்னு அப்படி தாண்டி போகுது, அடுத்த கால் ஷீட்டுக்கு போகுது. அப்போ ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத அவங்க, ஏங்க அந்த ஒரு சீனை முழுசாக காட்டுங்களேங்க, ஏங்க அங்கே கத்தி விட்டு அப்புறம் கடைசியாக காட்சி முடியும் போது அது சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த காட்சியை பார்க்கணுமா பாருங்கள் அப்படின்னு பார்க்க விட்டேன். இறுதிக்கட்ட காட்சி, இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில் ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல 100கணக்கான கோடிகள் இல்லை, இந்த உலகம் அதிர்ந்து போகும். வேறு 5000 ரூபாய்க்கு கூட கழுத்தறுத்து கொலை பண்ணுற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில்
1000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால் எட்டி உதைத்தவன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள். அவன் சாதியாக இருக்கிறான், மதமாக இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, இல்லை வேற்று மொழியாக இருக்கிறான், மனிதனாக இருந்தாலே போதும். அந்த 30 பேரும் அந்த இறுதிக்கட்ட காட்சிய மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்ஜினியர் பாரி அப்படின்னு இந்த 4 ஃப்ரேம்ஸ் இந்த குரல் பதிவு தளம். அங்கே ஒரு அறைக்குள்ளே 30 பேரும் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன அறை தான். நாங்கள் 2 பேரும் இங்கே அந்த பொறியாளர் அறையில் இருக்கோம். அந்த காட்சி போகுது, பார்க்குறீங்களான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இறுதிக்கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை, ஏன்னா இவங்க தினம் திரையை பார்க்குறவங்க. இந்த அவனுக்கு நீ பேசு, இவனுக்கு கத்து, இவனுக்கு திட்டு நின்று அப்படின்னு. அப்போ தினம் பார்க்குறவங்க அவங்களுக்கு வேறு அது ஒரு பெரிய மரத்து போயிருக்கும். அப்போ நீங்கள் அந்த இறுதிக்கட்ட காட்சியை பார்க்கலாம், போடுங்க அப்படின்னாங்க. நடக்குது, இறுதிக்கட்ட காட்சி போகுது. அறையில் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், பொறியாளர் நானும். காட்டுறாரு, ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த அறையும் இந்த அறையும் தடுக்கிறது, ஏன்னா இங்கேருந்து சொல்கிறதுக்கு. ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு, இன்னொரு அம்மா சேலை எடுத்து, இன்னொரு அம்மா திரும்பிச்சு, ஒரு பையன் கரிச்சு போடுவான் குடிஞ்சு இவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார், பாரு சார். இதெல்லாம் இறுதிக்கட்ட காட்சியினுடைய. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு, நெருப்பு, தகிப்பு, படம் பூரா அப்படிதான். ஆனால் அந்த இறுதிக்கட்ட காட்சி அது சொல்லு சார், அந்த பாரு சார், அந்த பையன் அந்த அந்த நிற்கிறான் பாரு சார், நின்று பார்க்குறான். பாடல் அந்த முடிஞ்சுது. எள்ளுவைய பூக்களே எப்படி ஒரு பாடலோ, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதில் வீரப்படையாண்ட வீரா வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல். அது வெறும் பாடலாக கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது. காட்சியா முடியும் போது அந்த ஒரே அழுகை சத்தம், கதறல் சத்தம் எனக்கு வெளவெளத்து போச்சு. ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் அறைக்கு 30 பேர் வர முடியாது, ஏன்னா சின்ன அறை. நீங்கள் இங்கே வரீங்களா, நாங்கள் வரட்டுமான்னு கேட்குறாங்க. கண்ணை தொடச்சிட்டு, இல்லை நான் வரேன்னு இப்படி வெளியில் போகிறேன். நான் போகிறதுக்குள்ளே 30 பேர் வெளியே வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல. ஒருத்தன் அறம் கொண்டு வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால தான் அந்த கதறலும் அந்த அழகையும். இல்லைன்னா வராது, வரவே வராது. ஆக நான்